வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க மேடம், அமுதா மேடம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்த நான் பேச போறேன். சொல்லுங்க. எப்படி இந்த பீகார் தேர்தல்ல ஒரு காங்கிரஸ கூட வர விடாம இந்த அளவுக்கு அது எங்க உழைப்புங்க. அப்படியா? கண்டிப்பா. சரி, உழைப்புன்றீங்க. அதுல இன்னொரு விஷயம், அங்க பாமர மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், அதனால வாக்களிச்சிருக்காங்க. பாமர மக்கள் உங்க சொல்லுக்கு பயந்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவரு மோடி அவர்களோட அறிவிப்பு என்னன்னா, ஏற்கனவே மகளிருக்கு பூரா 10,000 ரூபாய் லோன் போட்டு 1.5 கோடி பேருக்கு மேல. ஆமாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அத பிஜேபி பாஜக சொன்னா கட்ட வேண்டியது இல்லைங்கிற அறிவிக்கெல்லாம் விட்டதாக சொல்றாங்க. ஆனா இதுவரையில சொல்லதான் செய்யறாங்க, நம்ம போய் பார்க்க கிடையாது. மற்றபடி பாஜக முழு மனதோட வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்ப இங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அமோக வெற்றியில வருவதா? ஆமா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிறது இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. சரி சரி, அப்பனா அப்படி நீங்க வெற்றி அடையன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்வி அறிவு முன்னோடியா இருக்கு, நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. இதை நீங்க இங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் போய்கிட்டு இருக்க. ஒழுசு நீங்க கால் பதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு தான், தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த முயற்சியை கைவிட்டு. பாஜக ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் இதுவரையிலும் நடந்தது பூரா ஏடிஎம்கே திமுக. ஆனா பாஜக இடையில் வந்தால் நல்லாட்சி அமையும், மக்களுக்கு நல்லது நடக்கும். பாஜக வர்றதுக்கு நீங்க என்ன மாதிரி வழிமுறைகள் செஞ்சு? அதான் மேடம் நான் சொல்றேன்ல, இப்ப திமுக ஸ்டாலின் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 38 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு. செத்தவங்க போனவங்க, வந்தவங்க, ஊரை விட்டு ஓடினவங்க, காலியானவங்க, மண்டைய போட்டவங்க எல்லாமே வந்திருக்கு. அது பூரா ரிஜெக்ட் பண்ணாம அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றதுனால நிறைய வாக்கு நிறைய விழுகுது. இத இப்ப எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம்ல எப்படின்னா, என் போட்டோனா என் போட்டோ மட்டும் தான் இருக்கும். உங்க மாமியார் செத்த மாமியாவோ என் மாமனார் செத்த மாமனாரோ வரமாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது நீங்களோ நாங்களோ பண்றதெல்லாம் கிடையாது, இது தேர்தல் கமிஷன் நடத்துது. இது எப்பயுமே காலங்காலமா நடக்கு, நமக்கே தெரியும். ஆனா இதனால நீங்க ஜெயிப்பீங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, நாங்க ஜெயிப்போம்னா அந்த அளவுக்கு வேலை நடக்குது இல்லைங்க, மக்களுக்கு நல்லது செய்யறோம்ல. அதை பாருங்க, இப்ப பாருங்க திமுக எல்லாம் எவ்வளவு ஊழல் நடக்குது உங்களுக்கே தெரியும் இல்ல, மக்களுக்கும் தெரியும். தெருவுக்கு 10-20 சாராய கடை திறந்து வச்சு மக்கள் பூரா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குடிக்க கஞ்சி இல்ல, அந்த அளவுக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணணுங்க. குடிக்கிறாங்கன்னா கடை இருக்கு, ஏன் குடிக்கிறாங்க? கடை இருக்கிறதுனால குடிக்கிறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணுங்க, கடையெல்லாம் க்ளோஸ் என்ன. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதமர்கிட்டயே கூட சொல்லலாம், எப்படி கடையை க்ளோஸ் பண்றதுக்கு மாநில அரசுக்கு உத்தரவிடுன்னு சொல்லலாம்ல. அவரோட ஊர்ல மட்டும் மத்திய அரசு மாநில அரசுக்கு சொல்றேன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வருமானமே இதுலதான் இருக்குங்கிறாங்க. இல்லன்னா சும்மாவே நாங்க குடுத்து ஓஞ்சு உட்காந்துருக்கோம், திரும்ப எங்கிட்டே கேட்பாங்க. இல்ல குஜராத்ல மது விலக்கே கிடையாது, சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர சொல்லுங்க. இல்ல, நாங்க எங்களுடைய ஆட்சி வந்தா கண்டிப்பா நாங்க செய்திருவோம். இப்ப இதெல்லாம் போட்டு வாக்கு வாங்குறதுல நீங்க என்ன மாதிரி பண்றீங்கன்னா, நீங்க மிஷின் மாத்தி இந்த மாதிரி ஏதாவது அந்த தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. உண்மையா 2011 தேர்தலையே அந்த மாதிரி இது பூரா ஆளுங்கட்சி தாங்க, இதுவரை ஆளுங்கட்சிக்காரவங்க தாங்க இதுவரையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம். சப்போஸ் நீங்க பாக்கத்தானே போறீங்க எப்படி பண்றோம்னு. அதுக்கான குற்றத்தை ஆளையே மாத்திடுவீங்க. அதாவது குற்றத்தை இது கொண்டுட்டு வர்றதுக்கு தானேங்க நாங்க அந்த சிஎஸ்ஆருங்க எஸ்ஐஆருங்கிற ஃபார்மையை கொண்டு வந்தோம். அது நீங்க கொண்டு வரலங்க, தேர்தல் கமிஷன் உங்களையும் அதுக்கு நாங்க முழு மனதோட கையிலையும் கிடையாது, எங்களோட கையிலையும் கிடையாது. தேர்தல் கமிஷன் யாரு சொல்லையும் கேட்காது, அவங்களோ இது எப்பயுமே இருக்கு. ஏங்க அங்கேயே பாத்தீங்கன்னா தேர்தல் நீங்க சொல்றீங்க, இப்ப நான் இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா திமுக காரங்க பக்கத்துலயே உட்கார்ந்துகிட்டு செத்தவங்க ஊரை விட்டு ஓடுனவங்களுக்கு பூரா ஓட்ட எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க போட்டா பிடிச்சு வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. போட்டா பிடிச்சு தட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? இப்ப நான் பாடுங்க போட்டா பிடிச்சு தட்டினா என்னைய கேள்வி கேட்டுட்டு நாளைக்கு எங்கேயும் நடபடாம ஆக்குறதுக்கா, எங்கேயும் போவோம் வருவோம் நடவடாம ஆக்குறதுக்கா? சரி, அதெல்லாம் போட்டு இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஜெயிப்பேன் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி பாப்போம், மிஷினை மாத்தாம நீங்க தமிழக அதெல்லாம் பதிக்கிறது கஷ்டம்தான். அந்த மாதிரி நாங்களாம் செய்யவே மாட்டோம், செய்யுங்க, அதை ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறது கஷ்டம் தான். பீகார்ல வந்தாங்கன்னா பீகார் மக்களுக்கு படிப்பறிவு கிடையாது. இன்னொன்னு 1.5 கோடி 2 கோடி பேருக்கு முன்னாடியே 10,000 ரூபாய் லோன் பண்ணி மானியமா தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்துலதான் பெண்கள் பூரா வளைச்சு ஓட்ட போட்டிருக்காங்க. இன்னொன்னு 28 தொகுதியில
காங்கிரஸ் வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப காங்கிரஸ மக்கள் ஏத்திருக்காங்க, உண்மையான முறையில ஏத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க பிஜேபி வந்துட்டீங்கன்றது ஏதோ ஒரு கள்ளத்தனமான வேலைகள் நடந்துச்சோன்னுலாம் மக்கள் அதாவது நீங்க எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் இந்திரா காந்தி அம்மா பிரதமரா இருந்திருக்காங்க, ராஜீவ் காந்தி ஐயா பிரதமரா இருந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாங்க? எதுவுமே பண்ணுனது மாதிரி நமக்கு தெரியாதே. ஆனா இப்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலுமே எங்களுக்கு பிரதமர் அரசியல் நான் சொல்றேன், அரசியல்ங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அதாவது பிரதமரா இவங்களுதான் பிரதமரா இல்ல இவங்க கொடுத்து அவங்க செய்வாங்களா, இதுதான் நடந்துச்சா கேளுங்க. இதுவரையிலும் தெரியாது, செஞ்சது கிடையாது. நீங்க சின்ன பிள்ளையா தானே இருந்திருக்கீங்க. கிடையாது, செஞ்சது கிடையாதுங்க. இப்ப பிரதமரா அந்த கோயிலு ராமர் கோயில பாத்தீங்களா? அது ராமேஸ்வரத்தை பக்கம் பாருங்க, பாலத்தை பாருங்க, எவ்வளவோ திட்டங்கள். பெண்களுக்கு ஒரு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுல இருந்து இன்னைக்கு ஏட்டு இச்சிட்டு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம பிரதமர் வந்ததுக்கு பிறகு சிலிண்டர் எல்லாமே வந்து இந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு, அந்த ஆட்சியிலும் பெண்கள் பிரதமர் தான் செய்யறாங்களா? அதாவது தமிழ்நாட்டோட முதல்வர்கள் வந்து பிரதமர்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு விநியோகம் பண்ணுவாங்க. விநியோகம் பண்றாங்க, அதை ப்ராப்பரா பண்றாங்களா? உங்களுக்கு சின்ன பிள்ளைல தெரியல, சின்ன பிள்ளைதான் முதல்வர் சரி. இப்பதான் சொல்றீங்க 8 வயசு 10 வயசு வரைக்கும் இல்ல நான் வந்து அவங்க இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல வரல நானு. அவங்க என்ன, நீங்க என்னன்னா செய்யலைங்கிற குற்றத்தை கொண்டு வரேன் நானு. அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருந்ததுனால தெரிஞ்சு. யாரு ஏங்க ராஜீவ் காந்தி யாராவது சாகும் போதுலாம் சரி, மத்திய அரசு செய்யலைன்னா எப்படி ஒவ்வொரு தடவையும் திராவிட இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு சொல்லுங்க? திராவிட இயக்கம் தானே அவங்களோட கூட்டணியில இருக்கு, அவங்க கிட்ட வாங்கி தானே இவங்க செய்யறாங்க. ஏங்க அப்ப வந்து என்ன மாதிரி திட்டங்கள்? அப்ப வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, நல்லது பண்ணுனாங்க. காமராஜர் கலைஞர் வந்திருக்கிறாருல ஆட்சியில. கலைஞர் எங்க பண்ணினாரு? அவங்க மத்திய அரசு கூட்டணி, கூட்டணியில ஒவ்வொரு தடையும் வந்து அவங்க குடும்பத்தை தாங்க வளர்த்திருக்காரு. இன்பநிதி உதயநிதினு வரலாறு மாதிரி அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க போலீஸ். நம்மள யாரு இது பண்ணா? எங்க தாத்தா முதல்வரா இருந்தா அப்ப முதல்வரா வருவாரு, அதுக்கு அடுத்த பேரை முதல்வரா வருவாரு, அதுக்கு அடுத்த கொள்ளு பேரை முதல்வரா வருவாரு. இதெல்லாம் இயல்பு. இதே மத்த கட்சியில அப்படி பண்ணலையே, மத்தவங்க அப்படி யாரும் பண்ணலையே. அது அவங்களோட திறமை. அதான் சொல்றேன். ஏன்னா அவங்க மோடி ஐயாவையும் மகன் இருந்தா வர சொல்லுங்க, பேரை இருந்தா அவர் பொண்டாட்டியவே ஒதுக்கி வச்சுதானங்க அரசியல். நீங்க பாத்தீங்களாக்க? ஆமா, இல்ல நீங்க பாத்தீங்களா? அம்மாவை பாருங்க, யாரையுமே சொந்த பந்தம் கூப்பிடும், அவர் மட்டும் தூக்கிட்டு போறாரு. அதாவது அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி நாங்க லட்சக்கணக்குல கோடி கணக்குல எல்லாம் செலவழிச்சுலாம் நாங்க இது பண்ண மாட்டோம். நாட்டுக்கு மிச்சப்படுத்த. நாம கண்டிப்பா சரி, நாட்டுக்கு மிச்சப்படுத்தினா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டு வரலாம்ல, எதுக்கு 8000 கோடிக்கு ட்ரெஸ் எடுத்து? நீங்க பாத்தீங்களா 8000 ரூபாய் கோடின்னு? ஆமாங்க, அதெல்லாம் வரலாறு. அடுத்தவங்க சொல்றத கேட்காதீங்க. யூடியூப்ல 8000 கோடின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லதே. அதாவது இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் அணிந்த ட்ரெஸ் 8000 கோடி. இப்ப நீ 7000 கோடிக்கு விளம்பரம் என்ன சொல்லுவாங்க? நீங்க போட்டுக்கிற வாட்சி 1000 அப்படிம்பாங்க. நமக்கு தான் தெரியும் அதோட இது. மத்தபடி நீங்க வந்து சும்மா சொல்றதெல்லாம் அடுத்தவங்க சொல்றத வந்து கேட்காதீங்க. நீங்க போய் ஜவுளி கடை எடுத்து கொடுத்தீங்களா 8000 கோடிக்கு 8000க்கு? அதெல்லாம் கிடையாது, உண்மையான நியூஸ் வருது இல்ல. நியூஸ் சொல்ல ஏங்க, செய்தியில 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம பொய் பொய்யா தான் சொல்றோம். நீங்க எப்படி காதல் பதிக்கிறீங்கன்றத பாப்போம். ஆனா அந்த விஷயத்த முயற்சி செய்யுங்க, ஆனா வந்து தோத்து போயிருவோன்றத நினைப்புல வச்சுக்கோங்க. வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்களா சொல்லிக்கிறதா நாங்க தோத்து போயிருவோன்னு? நீங்களா சொல்லிக்கிறதா நாங்க தோத்து போயிருவோன்னு? தமிழ்நாட்டுல வந்து ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்ச விட்டு நம்ம இதே மேடையில நின்று பேசுவோம். எப்படி? இதே மேடையில நின்று பேசுவோம். இல்ல இல்ல, ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க முதல்ல. ஜெயிச்சதுக்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க. அப்பயும் மிஷின் வச்சீங்களா? யாரு? இல்ல உங்க காதுல மிஷின் வைங்க. நான் மிஷின் வச்ச மிஷின் வச்சலாம். 10000 லோன் போடுறீங்களான்னு பாப்போம். யாரு? எல்லாருக்கும் அங்க லோன் போட்டுதான் இப்ப பாத்தீங்கன்னா 5 லட்சம் கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற 1 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க காப்பீடு திட்டத்துக்கு. காப்பீடு திட்டத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க. நீங்க வாங்கிருக்கீங்களா? யாரு? அதெல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம். சரி, அப்ப எல்லா மக்களுக்கும் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்கத்தான் செய்யறோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும், விநியோகம் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அப்புறம் ஜெயிக்க மாட்டீங்களா? ஜெயிக்க மாட்டீங்களாண்டா அது என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறீங்க. தேர்தல் ஜெயிச்சு காட்டுறோம். சரி, ரைட், பாப்போம். ரைட், ஓகே. வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.